லேவியராகவும் 13ஆம் அதிகாரம் ஒரு குஷ்டரோகியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, குஷ்டரோகி, அந்த குஷ்டரோகி என்று கண்டுபிடிக்கப்பட்டால் லேவியராகவும் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டு உள்ளவன் என்று வாசிக்கிறான். 45ஆம் வசனம், அந்த வியாதி உண்டாயிருக்கிற அந்த குஷ்டரோகி அப்படின்னு வாசிக்கிறப்ப தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று என்ன செய்ய வேண்டும்? சத்தமிட வேண்டும். கீழ் 46ஆம் வசனம், அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படவன். அவன் தீட்டுள்ளவனே, அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவனுடைய குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். 47, ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது குஷ்டரோகம் தோன்றி, 49ஆம் வசனம், வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாலிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எவ்வித வஸ்துலாவது குஷ்டரோகம் பச்சையாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து என்னன்னு பார்த்துட்டு 52ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, ஆகையால் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஒரு லெப்பர், ஒரு பாவப்பட்ட ஒரு குஷ்டரோகியினுடைய வஸ்திரத்தில் என்ன இருக்குமானால், குஷ்டம் இருக்குமானால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆசாரியன் போய் காமிக்கணும். அந்த ஆசாரியன் என்ன செய்வான் அப்படின்னு, நம்மளுடைய ஹை பிரீஸ்ட், who is our high priest? நம்மளுடைய ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆசாரியன். அருமையான வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, ஒரு நாட்களில் ஒரு காலத்தில் நாம் பாவப்பட்டவர்களாயிருந்தோம், பாவ குஷ்டரோகத்துக்குரியவர்களாயிருந்தோம், உலகத்துக்குரியவர்களாயிருந்தோம். உலகத்துக்குரிய வேஷம் நம்மிடத்தில் இருந்திருக்கலாம். நம்மளுடைய நடை உடை பாவனைகள்ல எவ்வளவோ சியோன் குமாரத்திகளா இல்லாதபடிக்கு உலக குமாரத்திகளா இருந்த நாட்களில் எவ்வளவோ குஷ்டம் நம்மளுடைய டிரெஸ்ல கூட இருக்கலாம். நாம் பாவிகளா இருந்தோம், பாவப்பட்டவர்களா இருந்தோம், நம்மளுடைய டிரெஸ்ல கூட அந்த குஷ்டம் ஒட்டிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப ஒருத்தன் மனம் திரும்பிட்டான், அவன் குணமாயிட்டான், அவன் சுஸ்தமாயிட்டான் அப்படின்னா அவனுடைய கம்ப்ளீட்டா அவனுடைய குஷ்டப்பட்ட அந்த வஸ்திரத்தை ஆசாரியன் பார்த்து என்ன செய்யணும்? சுட்டரி. It should be burnt up. எரிச்சுன்னு அது வேண்டாம், நம்மளுடைய டிரெஸ்ல இருக்க வேண்டாம். உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், உபாகமம் 22ஆம் அதிகாரம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இதையும் நம்ம காலாகாலமா சொல்லிட்டே இருக்கோம். இந்த சர்க்கஸ்ல லேடிஸ் போட்டுக்கிட்டு சுத்துவாங்க, பார்ல சுத்துறது பாத்துருக்கீங்களா? சர்க்கஸ்ல லேடிஸ் பார்ல சுத்துவாங்க பாருங்க, ஒரு பாருக்கு இன்னொரு பார்க்கும் சுத்துவாங்க, சர்க்கஸ் லேடிஸ். அடுத்தது, அந்த காலத்து சினிமாலெல்லாம் டான்ஸ் போடுறப்ப ஹீரோயினோட சேர்ந்து டான்ஸ் போடும் பொழுது, டான்ஸ்ல போடுறப்ப அந்த சினிமால டான்ஸ் போடுற லேடிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி டைட்டா, அதுக்கு என்ன சொல்றது, பாருங்க ஆன்சர் வருது பாருங்க, என்ன பாப்பா அதுக்கு பேரு? லெகின்ஸ். ஜாக்கிரதை, இந்த வயசுலயே வளர்த்துட்டு, சின்ன பிள்ளை தானே. டியர் சிஸ்டர், டியர் பேரண்ட்ஸ், நோ, வேண்டாம். இவ்வளவு அருமையான வஸ்திரங்கள்லாம் காரியங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்திலே இருந்து வளர்த்து வர்றது அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே டைட்டா லெகின்ஸ் போட்டு உடம்ப, அதோட கூட சபைக்கு வருகிறதான வாலிப பிள்ளைகள், அதோட துரதிருஷ்டம், அதோட கூட ட்ரெஸ் போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவங்க உள்ளார வர்றாங்கன்னா இதெல்லாம் என்ன? அதெல்லாம் அருவருப்பு, தேவன் பார்வையில அருவருப்பு. அதெல்லாம் சினிமாக்காரவங்க போடுறது, அதெல்லாம் சர்க்கஸ்காரவங்க போடுறது. இப்பொழுதே இப்படிப்பட்ட டிரெஸஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய பிள்ளைகளை பழக்க வச்சு, நாளைக்கு பின்னால ஏதாவது ஒரு பெரிய கடப்பார வந்து உள்ளார வயிற்றுல சொருவுதுன்னு வச்சுங்க, அன்னைக்கு லப்போதிப்போன்னு சொல்லக்கூடாது. தங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டு, தான் இஷ்டத்துக்கு விட்டுட்டு என் இஷ்டம் இப்படிதான் நான் போடுவேன், இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், இப்படிதான் வேணும், இப்படிதான் வேணும்னா, நோ மகளே, நோ நோ நோ. Look unto Jesus. Look unto Jesus. இயேசுவை பார். நான் உலகத்தார் அல்ல, உலகத்தார போல நாம் ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல, உலக நாகரிகம் நமக்கு கிடையாது. நாம் தேவனை போல நாம் மூடி மறைத்துக் கொள்கிறவர்கள், தேவ தூதர்கள் தங்களை மூடி மறைத்துக் கொள்கிறவர்கள். நோ,
இது வேண்டாம் நமக்கு, இது தகாது, இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. உன்னை மூடணும், உன்னை கவர் பண்ணணும். அதுக்குதான் ட்ரெஸ்ஸிங். இந்த உலகத்துக்கு அடுத்த அருவருப்பு அசுசியெல்லாம் நம்ம இடத்துல வரக்கூடாதுங்கிறத நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ணணும். இவைகளெல்லாம் தேவன் பார்க்கிறார். நம்மளுடைய நடை உடை மற்ற காரியங்கள்ல, நம்மளுடைய காரியங்களை. ஓகே, எல்லாம் நான் சுருங்க அங்கங்க நான் சொல்லிட்டு போறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இப்படியா இருக்கேன், தகுதியான வஸ்திரம் என்னிடத்துல இருக்கா ஆண்டவரே? தகுதியான வஸ்திரம் இருக்கா? டிரான்ஸ்பரண்டா இருக்கா? நான் மூடிக்கொள்றேனா? அடுத்தவர்களுக்கு இடர்ல உண்டாக்குகிறேனா? அடுத்தவர்களுக்கு நான் தேவனுடைய சபையில, நான் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நான் இடர்ல உண்டாக்குறேனா? என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஜாக்கிரதை. நாம் ஒருவருக்கும் நாம் இடர்லற்றவர்களாய் நாம் இருப்போம். தேவனை மகிமைப்படுத்தும் நம்முடைய உடைகளினால், நம்முடைய ஆடைகளினால். உலக பொழுதுபோக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஏரோது 17ஆம் வசனம். தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டதை போது யோவான் ஏரோதை நோக்கி, உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவே என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஓகே, 20ஆம் வசனம். யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான். பாருங்க, ஏரோதனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன், 20ஆம் வசனத்தை பாருங்க. ஏரோது யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று அறிந்திருந்தான். யோவானுக்கு ஏரோது பயந்திருந்தான். அவனுடைய யோசனையின்படி அநேக காரியங்களை செய்தான். விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான். எல்லாம் கரெக்ட். இவனை எப்படிப்பட்ட பிலீவர்னு சொல்றது? இவனை பக்கா உலகத்தான். ஆண்டவர் சொன்னார், ஏரோதனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏரோதனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது என்ன புளித்தமா? கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். அது என்ன? ஏரோதனுடைய புளித்தமா என்றால் என்ன? ஏரோது என்பவன் சபைக்கு வருவான். சபையில சொல்லப்படுகிறதான எல்லா தேவ ஆலோசனைகளுக்கும் 1-2 இல்ல, அநேக காரியங்களை யோசனைகளின்படி செய்வான். இன்னும் சொல்ல போனா மேலான இங்க உள்ள அதிகாரத்துக்கு அவர்கள் பயப்படுவான். விருப்பத்தோட சொல்ல கேட்பான். இதெல்லாம் ஏரோதனுடைய புளித்தமா, மாய்மாலம், பக்கா உலகத்தான். ஆனால் 21ஆம் வசனம், சமயம் வாய்த்தது எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பர்த்டே பொழுது சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷர்களுக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி, ஏரோதிவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். பாருங்க, இப்படி ஒரு பிலீவர். இதான் இவர்களெல்லாம் சபைக்கு புளித்தமா? சபைக்கு வர்றது, வார்த்தையை கேட்கறது, அநேக ஆலோசனைகளை கேட்கறது, சில விஷயங்களுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாம் ரைட்டு. இவர்கள் பார்த்தா நம்முடையவர்களை போலவே இருப்பாங்க. பாருங்க, சபைக்கு வர்றது என்ன, ஆலோசனை கேட்கறது என்ன, விருப்பத்தின்படி செய்யறது என்ன, அநேக காரியங்களை செய்யறது என்ன, எல்லாம் பார்த்தா அப்படியே எக்ஸலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பயப்படுறது என்ன, விருப்பத்தோட மெசேஜ் கேட்கறது என்ன, விருப்பத்தோட செய்தி கேட்கறது. இன்னைக்கு நான் சண்டே சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு மெசேஜ் என்ன, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு நான் வர முடியாம போயிடுச்சு, சண்டே சர்ச்சுக்கு நான் வர முடியாது, இன்னைக்கு செய்தி எனக்கு அந்த பிரதர் பேசின செய்தி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. செய்தி கேட்கறது என்ன, ஆலோசனை கேட்கறது என்ன. ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு ஒண்ணு வருது, ஒரு ஏரியா அந்த ஏரியான்ட்டு வரும்பொழுது பார்த்தா நடனம், பார்ட்டி, விருந்து, தண்ணி, சந்தோஷம், அறகுறையான டான்ஸ், போக்குவரத்து, கூத்து, எல்லா கூத்தாட்டமும். இன்னொரு பக்கம் செய்திகள். இவர்கள் ஏரோதனுடைய புளித்தமா. அன்னைக்கு ஒரு ஏரோதுன்னா இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட ஏரோதனுடைய புளித்தமாக்கள் உண்டு.
இவர்களுக்கு என்ன பொழுதுபோக்கு அப்படின்னா, நீங்க யாரும் கை தூக்க வேண்டாம், யாரும் நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுடைய மனசாட்சி இந்த காலையில நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய மனசாட்சியில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்ல முடியுமா, உங்களுடைய வீட்டுல உள்ளதான டிவியில, உங்களுடைய கேபிள் கனெக்ஷன்ல, உங்களுடைய டெய்லி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பதில் சொல்லாதீங்க, கை வைத்து சொல்லாதீங்க, தேவன்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்ன? எப்படிப்பட்ட காட்சிகள் உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்கு? அசுத்தம் உள்ளார ஓடிட்டு இருக்கா? சினிமா, சீரியல் காரியங்கள் என்னென்ன ஓடிட்டு இருக்கு? சபைக்கு வந்தா ஆலோசனைகளை கேட்கறதும், வார்த்தைகளை கேட்கறது, செய்தி பைபிள் படிக்கிறது, குடும்ப ஜெபம் பண்றது. ஆனா டிவின்னு திறந்து விட்டா எல்லா சாக்கடையும் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு அவர்கள் எல்லாம் ஏரோதனுடைய புளித்தமாக்கள். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்ப உள்ள கதை இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சௌர் ஜாக் புனன் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியில சொன்ன ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டுல, அமெரிக்காவிலேயே எங்க ஒரு வெளிநாட்டுல போயிருந்த இடத்துல ஒரு சகோதரனை குறித்த ஒரு சாட்சிய, டிவியினுடைய காலம், அதெல்லாம் டிவி, இப்பெல்லாம் டிவி எல்லாம் தேவையில்லை, இப்பெல்லாம் எங்க இருக்கு, எல்லாம் மொபைல் இருக்கு. அந்த நாட்கள்ல உண்டான ஒரு பக்தி உள்ள ஒரு சகோதரனை குறித்து சாட்சி சொன்னாங்க, நான் மறக்க மாட்டேன். நாம் இன்னைக்கு இன்னும் எவ்வளவு ஃபார்வர்டா நாம் இருக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அந்த பிரதர், அதாவது நான் சொல்றது இப்போ உள்ள காலம் இல்ல, அதெல்லாம் டிவி இருக்கிற காலம். ரொம்ப நாளா தன்னுடைய வீட்டுல டிவியே இல்லாதபடிக்கு மெயின்டைன் பண்ணிட்டார். டிவி இல்லாதபடிக்கு மெயின்டைன் பண்ணி தன்னுடைய பிள்ளைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் சமாளிச்சிட்டார். ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி, வீட்டுக்குள்ள ஒரு பிரஷர், அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் மற்ற காரியங்களுக்கு ஆகாது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கேம்ஸ் மற்ற காரியங்கள், ஏதோ ஒரு அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சில என்டர்டைன்மெண்ட்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணி எங்க போறாரு அப்படின்னா, சோனி கம்பெனிக்கு போறாரு. சோனி இவ்வளவு நாளா ஒரு தீர்மானத்தில் இருந்துட்டார், இப்ப சோனிக்கு போறார். போய் இவ்வளவு பெரியதான நல்ல ஒரு பெரிய டிவி ஆர்டர் பண்ணிட்டார். ஆர்டர் பண்ணிட்டு பணத்தையும் கட்டியாச்சு. பணத்தை கட்டிட்டு பில்ல பே பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டார். நீங்க கொண்டு வந்து டிவி இறக்கிடுங்க அப்படின்ட்டு. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இப்ப சோனி வருது. இப்ப சோனி டிவி வருது. எதுல வருது அப்படின்னா, சோனி டிவி எதுல வருதுன்னா சோனி ட்ரக்ல வருது. அந்த சோனி கம்பெனியினுடைய ட்ரக்ல வருது, ஒரு பெரிய வேன் மாதிரி. அந்த வேன்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, சோனி பிரிங்ஸ் த வேர்ல்ட் இன் யுவர் ஹோம் அப்படின்னு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்கான். எதுல? சோனி ட்ரக், சோனி கம்பெனியினுடைய ட்ரக்ல, அந்த லாரி வேன்ல இந்த பக்கமும் என்ன எழுதிருக்குன்னா, சோனி உங்களுடைய குடும்பத்திற்குள் உலகத்தை என்ன செய்வது, உலகத்தை கொண்டு வருகிறது. இந்த பக்கம் ஒரு விளம்பரம், இந்த பக்கம் ஒரு விளம்பரம். சோனி உலகத்தை உங்கள் குடும்பத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு உடனே இவருக்கு தடுமாற்றத்தோட தான் போனார். வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, நைனா நைனா வாங்கினா நைனான்னு போட்டு நச்சரிச்சு தாங்க முடியாம சரி போ வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வாசப்படியில வந்து ட்ரக் வந்து நிக்குது, சோனி ட்ரக் வந்து நிக்குது. இப்படி படிக்கிறாரு, சோனி பிரிங்ஸ் த வேர்ல்ட் இன்டு யுவர் ஹோம். அவ்வளவுதான். படாரு நினைட்டாருன்னா பளிச்சு நடிச்ச மாதிரி இருந்துச்சு. சோனி உலகத்தை கொண்டு வருதா? இவ்வளோ நாளா உலகத்தை உள்ளார விடாதபடிக்கு என்ன செஞ்சேன், மெயின்டைன் பண்ண. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோட கூட பேசுறீங்கன்னு சொல்லிவிட்டு உலகத்துக்கு எவ்வளவு பைத்தியமா இருக்காரு பாருங்க. நேரா போய் டிரைவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு, சார் அப்படின்னா என்ன, நீங்க ட்ரக்கை திருப்பிடுங்கன்ட்டாரு. எங்க சார், நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க? அவன் நான் தான் ஆர்டர் பண்ணேன், இப்ப எனக்கு வேண்டாம், நீ திருப்பி விடு. அவன் என்ன நினைச்சிருப்பான், ஃபூல், நீ போய்க்க, நான் பின்னால வரேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டாரு. சாரி சார், எனக்கு ஏன் சார் வேண்டாம், எதுக்கு சார் வேண்டாம் அப்படின்னா நம்ம 1008 ரீசன்ஸா சொல்ல முடியும். இல்ல எனக்கு வேண்டாம். என்ன கன்விக்ஷன் பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக சாக் மூலமா நான் இந்த ஒரு பிரதருடைய டெஸ்டிமோனியை கேட்டேன். இப்ப அதுல மேன்மை கிடையாது. இப்ப
இன்னைக்கு டிவியை பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டியதில்லை. அதெல்லாம் தாண்டி 3G தாண்டி 4G போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை G போகுதுன்னு தெரியல. எதுவே இது போதும், இந்த செல்போன் போதும் உங்களுடைய பொழுதுபோக்கு. அருமையான சகோதரர்களே, நிறைய மனைவிமார்களுடைய கம்ப்ளைண்ட், பிரதர் என்னுடைய புருஷன் வாட்ஸ்அப்லே பேஸ்புக்லே அதுல உள்ளதான வீடியோஸ்லே அடிமை ஆயிட்டார். அது உள்ள கேம்ஸுக்கே அடிமை ஆயிட்டார். அதுல உள்ள யூடியூபுக்கு அவர் அடிமை ஆயிட்டார். வாட்ஸ்அப்புக்கு அடிமை ஆயிட்டார். நேரமே கிடையாது. கம்ப்யூட்டர்லயே அவர் அடிமை ஆயிட்டார். நம்மளுடைய காரியங்கள் என்னவா இருக்கும்? நாம் எப்படி நேரத்தை செலவு பண்றோம்? நம்முடைய பொழுதுபோக்கு என்ன? நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரைட் என்டர்டைன்மெண்ட்டை காண்பிக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒரு சமீபமாய் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஹோம் அலோன் பாத்திருக்கீங்களா? ஹோம் அலோன் அப்படிங்கிறது நல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது பாருங்க. ஹோம் அலோன் அது இங்கிலீஷ்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அது இங்கிலீஷ்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஒன்னும் புரியாது, ஒரு இங்கிலீஷும் புரியாது நமக்கு. அந்த பிள்ளைங்க என்ன செய்ய, அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு பெரிய அட்வென்ச்சர் செய்யற மாதிரி பார்த்துக்கிட்டு அதை மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப நம்ம சுப்பிரமணியம் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அதை தமிழாக்கம். ஹோம் அலோன் 1, ஹோம் அலோன் 2, ஹோம் அலோன் 3 டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ். அந்த பிள்ளைங்க இப்பதான் எனக்கு தெரியாது, ஹோம் அலோன் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்க்குமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த பிள்ளைக்காக அவன் அப்படிதான் ஒரிஜினல் இங்கிலீஷ்ல பேசியிருப்பான் உங்களுக்கு, எனக்கு தெரியல. அதை அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கான். அந்த பிள்ளைங்க பேசுற பேச்ச பார்த்தா ஐயோ ஜாலி, யாரும் வீட்டுல இல்ல, என்ன ஃப்ரீயா விடு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அந்த இதுல அந்த ஹோம் அலோன்ல நடிச்சு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், போட்டு அது பாட்டு சௌரியத்துக்கு நம்மால் நல்லா டுபாக்கர் விட்டா நல்லா என்னென்ன ஏத்த முடியுமோ அந்த ஸ்பிரிட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உட்காந்து என்ன செய்ய முடியாது. இது என்டர்டைன்மெண்ட் பார்த்தா பிள்ளைகளுக்கு இப்ப அதுல உள்ள அட்வென்ச்சர்லாம் எந்த பிள்ளையும் செய்ய முடியாது. அதெல்லாம் சும்மா அவன் சினிமா எடுத்திருக்கான், அவன் காசாக்குறான். ஹோம் அலோன் சொல்லிட்டு அதோ திருடனுங்க பிடிக்கிறது போறது வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அட்வென்ச்சர்னு காமிக்கிறது ஒருபோது வாழ்க்கைக்கு ஒத்துறாது. இந்த பிள்ளைகள் எதை கரெக்டா பிடிக்கும்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இன்னும் எவ்வளவு ஞாபகம் இல்லை எனக்கு. கரெக்டா அந்த பிள்ளைங்க எதை மட்டும் எடுத்துக்குது, அந்த ஸ்பிரிட்டை மாத்திரம் எடுத்துக்கிட்டு முரட்டாட்டம் பண்றதும். இது அவ்வளவு கான்ட்ரரி. சபையில ஒரு பக்கம் வேதத்தை எடுத்து நீ ஒபே பண்ணணும், நீ சப்மிட் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஹோம் அலோன்ஸ். என்ன ஸ்பிரிட் அது? கான்ட்ரரி. அப்ப நாம் எவ்வளவு தாய் தகப்பன் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு பரிதவிச்சு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. பிள்ளைகள் விளையாடுவாங்க. சகரியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், சகரியாவில் பிள்ளைகள் விளையாடணும் பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். Is God interested in children's games? பிள்ளைகளுடைய விளையாட்டுல எல்லாம் தேவன் விருப்பம் உடையவரா இருக்கிறாரா? கட்டாயமா. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும். கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் செட்டப் எல்லாம் மாத்திக்கணும். ஆம்பளை பிள்ளை விளையாடுவோம், பொம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளை உனக்கு என்ன விளையாட்டு? நோ நோ நோ, யாரும் விளையாடணும், யாரையும் விளையாட விடணும் சொல்லுங்க. ஆகும் பெண் பிள்ளைகளையும் விளையாட விடணும். தேவன் காட் அலோஸ். பொம்பளை பிள்ளை விளையாடதான் செய்யுங்க, விளையாடணும். ஆண் பிள்ளைகள் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல இப்பெல்லாம் பேட் எல்லாம் அடிக்கிறது இல்ல தெரியுங்களா? மொபைல்லே இது கிரிக்கெட் வந்துருச்சு தெரியுமா? அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டான் நம்பால். இப்ப அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டான். அலோன், ஹோம் அலோன். பேட்டரி எடுத்துங்கடா. நான் என் பிள்ளைகள்கிட்ட படாத பாடுபட்டு இருக்கேன். சபையில நாம்
திருக்காட்டுப்பள்ளி சர்ச்சில் ஆதியில என்னுடைய குடும்பம், ஆதியில இருந்த நான் குடும்பமா இருந்ததுனால, சபையில் சின்ன பிள்ளைகளா இருந்ததுனால, இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாதுன்னா மண்டே பிச்சுக்குவான். ஏன் தான் இங்க பிறந்தனும், இதை செய்யாத அதை செய்யாத இதை செய்யாத, அங்க போவாத இதை போவாத, என்ன செய்ய, நான் எங்க போவேன் எதை செய்ய, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு புரியவும் இல்ல. தப்பு தப்பா நடத்தி உடனே உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உடனே ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு, ஒரு குட்டி கேரம் போர்டு இவ்வளவு சைஸ் ஒரு கேரம் போர்டுன்னா திருச்சியில போய் வாங்கிட்டு வரணும். நம்ம ஆவலா உட்காந்துட்டு இருப்பானுங்க. உட்காந்துட்டு அப்பா கதை தீர்ந்துருச்சுரா, இத கட்டிக்கிட்டு அழுவானுங்கன்னு நினைச்சா ஒரு வாரம் கழிச்சு தூக்கி போட்டுருவானுங்க. புஷ், அவ்வளவுதான் கேரம் போர்டு புஷ். ஆஹா இது என்னடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப அடுத்தது செஸ் அப்படின்னு செஸ் போர்டு வாங்கி கொடுத்தா அது ஒரு 10-15 நாள் அதை விட்டாச்சு. அது விளையாட ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருப்பான், ஒருத்தன் தோத்துட்டே இருப்பான், நான் வரலன்றான், முடிஞ்சு போச்சு, செஸ் காலி. இது என்னடா இப்ப அடுத்தது எங்க போறதுன்னு தெரியல. இப்ப அடுத்தது ஏதாவது மாத்தி 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 பேட்டை வாங்கி கொடுக்க, அதை வாங்கி கொடுக்க, கீபோர்டு வாங்கி கொடுக்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க, எல்லாம் அவன் இருக்கிற ஸ்பீடுக்கு, பிள்ளைகள் இருக்கிற ஸ்பீடுக்கு எதுவுமே தீனி போட முடியல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? தேவனே சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு, தேவனே சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே உன்னை செய்ய வேணான்னு சொன்னா பாசிட்டிவா நான் என்ன செய்ய, இப்ப நான் என்ன செய்ய, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை தரித்திருக்க, வீட்டுல தரித்திருக்க, அவர்கள் விளையாடுவதற்கு, அவர்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் கிடைப்பதற்கு, சரியானவைகளை காண்பிக்கிறதுக்கு, சரியா அவங்களோட விளையாட கூடுறதுக்கு, டயத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் இல்ல, உங்களுக்கு ஞானம் இல்ல, எதுவுமே தீர்வு இல்ல, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நாம் கதறாத பட்சத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் ஸ்கிப் ஆகி வெளியில போயிடுவாங்க. அவரோட விளையாட அனுமதிக்கிறோம். ரைட் வே ஆஃப் ரைட் பிளே, என்னென்ன ரைட் பிளேஸ், என்னென்ன காட்சிகள், எப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நாம் பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. எதை உள்ளார கொண்டு வரலாம், எதை உள்ளார விடக்கூடாது, உன்னை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கிறதான சில பிலிம்ஸ் எல்லாம் கூட கமர்ஷியல் பிலிம்ஸா இருக்கு. காஸ்பல் பிலிம்ஸ் இல்லாதபடிக்கு கமர்ஷியல் பிலிம்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளை காட்டில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கரெக்டா தெரியுது இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அவன் மோசஸ்ங்கிறான், பைபிள்ங்கிறான், அப்ரஹாம்ங்கிறான், என்னென்னமோ சிம்சோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் தியேட்டர்ல உலகத்துல பாக்குற சினிமாஸ் எல்லாம் பைபிள் ரீதியா எடுத்தாலும் அவனுடைய கமர்ஷியல் ஸ்டேஜஸ்க்காக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஏதாவது ஒரு அசோசிய வைக்கிறப்ப கரெக்டா வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கரெக்டா இந்த இடத்த பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னா அது அது தெரியும் அது தெரியும் அது தெரியும்ங்கிறான். தலையை சொறினா இந்த இடத்துல கரெக்டா கவனமா இருக்கான், இந்த இடத்துல பாஸ் பண்ணணும், இந்த இடத்துல பாஸ் பண்ணணும், இதை அப்படியே ஓட்டி விடணும். ஏன் என்னது நமக்கு புரியல, நம்ம கண்ட்ரி ப்ரூட், இது என்னடா கேட்டா அது அது நல்லா இல்ல, அது அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இது ஏது, இது அங்க இருந்துச்சு, இது யார் வீட்டுல இருந்துச்சு, அது அந்த வீட்டுல இருந்துச்சு, இது எங்க வாங்கினீங்க, அது அங்க வாங்கினீங்க. சரி, நாம் எவ்வளவாய் பிள்ளைகளை பொத்தி 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 பாதுகாத்தாலும் நம்மள்கிட்ட இல்ல, நாம் கையை உயர்த்த வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் இல்ல, எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஞானம் வேணும், எங்களுக்கு ஞானம் தாங்க. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் புத்தி புத்தி வளர்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய சரியான காரியங்கள், நம்மளுடைய பொழுதுபோக்கு, உலகம் எந்த ரூபத்திலையும் பிள்ளைகளை வந்து கெடுத்துடாதபடிக்கு, நம்மளுடைய குடும்பங்களை கெடுத்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்கள்.